தற்பொழுது இந்த விவகாரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னிடம் விளக்கம் கேட்காமல் கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாது ஜனநாயக முறைப்படி தன்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும், ஆனால் தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே தலைமை இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக நம்முடைய செய்தியாளர் பாரி இணைந்திருக்கிறார். பாரி, முன்னதாகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, ஜனநாயக முறைப்படி என்கிட்ட அவங்க என்ன நடந்தது அப்படின்றத கேட்டிருக்கணும், விளக்கமே கேட்கல, நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தன்னிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டதாகவும், ஆனால் தற்போது அவர்கள் இத்தகைய ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்க மாட்டார்கள் என நான் இதுவரை நம்பியிருப்பதாகவும் தற்போது செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினராக தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் தெரிவித்து வருகிறார். அப்போது இந்த புறநகர் மேற்கு மாவட்ட செயலராக தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து அவர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போது அவர் ஜனநாயக முறைப்படி கட்சியினர் தன் மீது விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என்றும், ஒருபோதும் அவர்கள் கட்சியை விட்டு தன்னை நீக்குவதாக நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒரு ஜனநாயக பேரியக்கம் இத்தகைய சூழலில் என்னிடம் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வெகு நாட்களாக அதிமுக என கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து கட்சியில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். எனவே என்னிடம் மூத்த நிர்வாகி மற்றும் மூத்த உறுப்பினர் என்ற முறையில் என்னிடம் விளக்கம் கேட்டிருக்காமல் தற்போது இத்தகைய ஒரு சூழலை தலைமை ஏற்படுத்தி விட்டதாக அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவர் விளக்கமாக, அதாவது அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் ஒரு மூத்த உறுப்பினராக நிர்வாகியாக எனக்கு இருக்கிறது, ஆனாலும் அந்த முயற்சியில் தான் நான் ஈடுபட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் கட்சியின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து அவர் தற்போது பதிலளித்து வருகிறார். அந்த பதில், கட்சியில் அடிப்படை ஜனநாயகமே இல்லாமல் தற்போது என்னை நீக்கிவிட்டார்கள் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து என்னிடம் எந்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கேட்கவில்லை, விளக்கம் கேட்பார்கள் என்று தான் எதிர்பார்த்ததாகவும் செங்கோட்டையன் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடிப்படையில் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை தான் நான் மேற்கொண்டேன். ஏனென்றால் கடந்த கால தோல்விகளை, கிட்டத்தட்ட 10 தேர்தலுக்கு மேல அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறது. எனவே இந்த தோல்விகள் எல்லாம் கணக்கிட்டு இத்தகைய சூழலில் நாம் ஒருங்கிணைந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில், அதற்கான பேச்சுகளிலும் அதற்கான முன்னெடுப்பிலும் தான் என்னுடைய முயற்சி இருந்தது. ஆனால் கட்சி தலைமை இது குறித்து என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை என்று தற்போது செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இத்தகைய இந்த பதில் மூலம் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழல் நிலவி வருவதாக தெரிகிறது. அரசியலில் தான் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்து வரும் பொருட்டு ஜனநாயக ரீதியாக ஒரு பேரியக்கம் இத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது என்று வேதனையோடு செங்கோட்டையன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவாளர்கள், அதாவது அவர் ஆதரவாளர் சேர்ந்த 5 பேர், கிட்டத்தட்ட 3 பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், ஒரு இணையதள ஒருங்கிணைப்பாளர், அதே போல ஒரு துணை பொதுச் செயலாளர் என இந்த 5 பேரை மொத்தமாக கட்சியை விட்டு அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். செங்கோட்டையன் மட்டுமல்ல, செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த 5 பேரும் தற்போதும் கூட அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் கூட அந்த சந்திப்பின் போது, அதாவது கெடுவிரித்து பேசியிருந்தார். 10 நாட்கள் தலைமைக்கு, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு கெடுவிரித்து பேசியிருந்தார். 10 நாட்களுக்குள்ளாக கட்சியை விட்டு நீக்கியவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி ஈடுபடுவோம் என்று செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒரு கெடு விடுத்திருந்தார். எனவே ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பவர் கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கே கெடு விதிப்பதா என்ற ஒரு கேள்வியில்தான் இன்றைய தினம் பல்வேறு ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. திண்டுக்கல்லின் கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்திற்காக அவர் இருக்கும் பொழுது திடீரென்ற இத்தகைய அறிவிப்பு குறித்து உடனடியாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை திண்டுக்கல்லை நோக்கி வர சொன்னார். இந்நிலையில் இன்று காலை அந்த தனியார் விடுதியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவின்படிதான் செங்கோட்டையன் தற்போது கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். அடிப்படையில் இவர் கட்சியை விட்டு நீக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய மூத்த நிர்வாகிகள் ஒரு சிலர் தங்களுக்கு எதிராக பேசி வருவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் போல் செங்கோட்டையனுடைய இந்த பேச்சுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய அந்த கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். எனவே இந்த ஜனநாயக ரீதியாக தன்னிடம் விளக்கம் கேட்டு நீக்கியிருக்க வேண்டும், முறைப்படி ஒரு நோட்டீஸ் கூட தனக்கு கொடுக்கவில்லை என்று செங்கோட்டையன் தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி.